எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, எல்லாருக்கும் பக்தி பொது அப்படின்னு சொன்ன பிற்பாடு அதிலே இவன் நிறையா பக்தி பண்ணாதான் கொடுப்பேன், இவன் குறைச்சலா பண்ணாலே கொடுப்பேன் இப்படின்னு 2 கோட்டியை பிரித்து விட்டுட்டா நீங்கள் எந்த கோட்டிக்குள்ளே போவேன்? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி இறங்கி அப்படி வெளியில் போய் மேல் வழியாக போயிட்டு அப்படி போயிட்டு பிரசாதத்தை அங்கே போய் வாங்கிட்டு போகணும் இப்படின்னு சொல்கிறேன். இன்னொருத்தருக்கு சொன்னேன், கொஞ்சம் யாரெல்லாம் நீங்கள் முடியாதவாளாக இருக்கீங்களோ நீங்கள் வாங்க இப்படியே போங்க பிரசாதத்தை வாங்கிட்டு போனோம்னா உடனே இங்கே எல்லாம் முடிகிறவாளும் எங்களுக்கு முடியாதுன்னு விடுவா. அடுத்த வார்த்தை சொல்லுவோமா இல்லையா? அப்போ சாமி இப்படியே போயாகனா கொஞ்சம் அப்படி இப்படி காலை தாங்கியா நடக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுங்களேன். என்னது முடிஞ்சிருக்கு முடியல, யார் சுவாமி இங்கெல்லாம் இறங்கி சுற்றிண்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு என்ன 2 நிமிஷம் முடியாதுன்ற மாதிரி சொன்னால் அவள் விட்டுடுவா போல் இருக்குன்னு போயிடுறோம் இல்லையோ. இப்போ யாரான இந்த இடத்துல கவலைப்பட்டமான்னா நான் என்னை குறைத்து கொண்டு முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆகவே இப்படி இறங்கி சுற்றி மாடிப்படி இதெல்லாம் யாரும் பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். கிடைக்க போகிறது சட்டுன்னு கிடைக்கிறதுனா உடனே ஒத்துக்கிறதுக்கு மனசு வந்துடும் இல்லையோ. இப்போ என்ன குறை? அவர் தான் முடிஞ்ச வாழ்க்கும் உண்டு முடியாத வாழ்க்கும் உண்டுன்னுட்டாரு. அதில் ஏதானு மாறுதல் வச்சுருந்தாருன்னா வாஸ்தவம், எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டார். அப்போ பெருமான் சொல்லுவது கலியுகத்தில் ரொம்ப சுலபமாக முக்தி அடையலாம், ஒரே நாள் முயற்சி பண்ணால் போகிறோம், 100 வருஷம் முயற்சி பண்ணால் தான் கிருதயுகத்தில் கிடைக்கும். நீர் இப்போ எதில் பிறக்கிறதுக்கு தயார்? நாம் உடனே ஞானம் அதிகமாக இருக்கும் கிருதயுகத்திலே, பிரேமம் அதிகமாக இருக்கும், ஸ்ரத்த அதிகமாக இருக்கும், ஆயுள் அதிகமாக இருக்கும். எல்லா கதையும் சரி சுவாமி, கிடைக்கிறது எப்போ சுலபமாக கிடைக்கும்? கிடைக்கிறது கலியுகத்தில்னா கிடைக்கும். அதனால் வேண்டாம், அப்போ நான் கலியுகத்திலே இருக்கேன், கிருதயுகமே வேண்டாம். இது 80,000 வருஷம் வாழ்ந்து கட்டப்பட்டு மோட்சம் போகிறத விட 8 நாளில் கொடுத்துருவாருன்னா அப்போவே சரியாக போச்சு. இதனால தான் கலி உயர்ந்ததுன்னு சொல்கிறேன்னாரு. அதனால் கிடைக்க போகிறது 4 யுகத்துக்கும் கிடைக்க போகிறது. அதில் கிருதயுகத்துக்காரனுக்கு கஷ்டப்பட்டு கிடைக்க போகிறது, கலியுகத்துக்காரனுக்கு எளிதில் கிடைக்க போகிறது. கலி உயர்ந்தது புரிஞ்சு கொடுத்து பரீட்சைகளுக்கு ஓஹோ முயற்சி கொஞ்சமாக இருந்தால் போரும், அதனால் கலி எளிதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் எப்போ ஒன்றை எளிதுன்னு சொல்லிட்டாரோ அதுக்கு இருக்கிற கஷ்டம் இருக்கத்தான் இருக்கும். அவர் கலியுகத்தை ஏற்றம்னு சொல்ல காரணம் சௌரியமாக இருக்குது, எளிமையில எதை வேணால் அடைஞ்சு விடலாம், கிடுகிடுன்னு அடைஞ்சு விடலாம். ஆகவே கலி ஏற்றம். இதை முதல்ல சொல்லிட்டா ரிஷிகளுக்கு புரிஞ்சு போச்சு.